குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹாய் ஜீவிதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் ஜீவிதா. என்ன ஜீவிதா, ஒரே கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது. எக்ஸாம் வருதுக்கா. ஓ ஆமாம்ல, நாளையிலேருந்து எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பாங்கல்ல. ஸோ நம்ம இந்த டென்ஷன்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்காக இப்போ நம்ம சூப்பராக டான்ஸு, ஸ்டோரிஸ் எல்லாருமே கேட்கலாமா? இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம் ஜீவிதா? ப்ரேயர்க்கா. ஆமாம், ப்ரேயர் தான் பண்ணுவோம். ஆண்டி நம்மளுக்காக இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை மூடி முட்டிப்படி இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? இந்த நல்ல கர்த்தாவே, நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் படைச்ச எல்லா நாட்களும் கர்த்தாவே நல்ல நாளன்னு கர்த்தாவே கண்டு ஆசீர்வதிச்சது போல கர்த்தாவே ஏசப்பா சோத்திரம் சோத்துங்க கர்த்தாவே. ஆவியானவரே, நீர் கர்த்தாவே இந்த பூமியில் மனுஷனே கர்த்தாவே அப்பா சோத்துங்க கர்த்தாவே ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணி கர்த்தாவே ஏசப்பா அவர்கள் கர்த்தாவே வாழ்கிற எல்லையும் கர்த்தாவே அப்பா நியமித்திருக்கிறபடியினால் இந்த நியமனத்தில் கர்த்தாவே ஏசப்பா கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கொண்டு வந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் சோத்துங்க கர்த்தாவே. அப்பா அவர் கர்த்தாவே ஏசப்பா சோத்துங்க கர்த்தாவே தேவனுடைய சுதனந்து கர்த்தாவே அழைக்கப்படுவார் என்று கர்த்தாப்பா முது வார்த்தையின்படி கர்த்தாவே இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் கர்த்தாவே அப்பா அவர் கர்த்தாவே சிலுவையில் மரிக்கும் வரையும் கர்த்தாவே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை கர்த்தாவே அப்பா கர்த்தாவே முதியோர்களுக்கும் கர்த்தா பெரியோர்களுக்கும் கர்த்தாவே சபை மூப்பர்களுக்கும் கர்த்தாவே சபை கர்த்தாவே ஆசாரியர்களுக்கும் கர்த்தா விவரித்து சொல்லி கர்த்தாவே ஏசப்பா கர்த்தாவே 12 சிஷ்யர்களை உருவாக்கினது போல அப்பா இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஏசப்பா தேவ சமூகத்தில் ஜெபிச்சு கர்த்தாவே ஆண்டவரோடு கூட கர்த்தாவே ஏசப்பா ஒரு நாளும் வாழ்ந்து கர்த்தாவே அப்பா அவரை சிஷ்யர்களாக உருவாகி கர்த்தாவே ஏசப்பா சோதுங்க கர்த்தாவே அவரை ராஜ்யத்தை இந்த பூமியில் கர்த்தாவே ஸ்தாபிக்க தேவன் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவனே சோதர உமது கரங்களில் கர்த்தாவே அலங்காரமான கிரீடம் ராஜ முடியுமாயிருக்கும்படி கர்த்தாவே ஏசப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர நாமத்தில் கர்த்தாவே ஏசப்பா சௌக்கியம் விடுதலை ஆரோக்கியம் கர்த்தாவே ஏசப்பா சோத்துங்க கர்த்தாவே அப்பா பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையும் கர்த்தாவே பேச முடியாதவர்களுக்கு பேசவும் கர்த்தாவே அப்பா காது கேள முடியாதவர்களுக்கு காது கேட்கவும் செய்கிற தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்த அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் கர்த்தாவே முது வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ சூப்பராக நம்ம ஆண்டி ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஜீவிதா? டான்ஸ் தானேக்கா? ஆமாம், எல்லாருக்கும் பிடிச்ச டான்ஸ் தான். சரி ஓகே, உனக்கு இந்த வீக்கோட டைட்டில் என்னன்னு தெரியுமா? தெரியாதுக்கா. தெரியாதா? குட்டீஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டான்ஸ் பார்க்க போகிறோம்ல, அதில் தான் இந்த வீக்கோட டைட்டில் இருக்குது. குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டே என்ன டைட்டில் சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணி வைங்க. ஜீவிதா நீயும் கெஸ் பண்ணி வை, ஓகேவா? நான் டான்ஸ் முடிச்சுட்டு என்ன டைட்டில் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஆன்சர் கேட்பேன், ஓகேவா? ஓகே குட்டீஸ், சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம்ல. நான் இந்த வீக்கோட டைட்டில் உங்களை கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். எல்லோரும் கெஸ் பண்ணி வச்சிங்களா? ஓகே, ஓரளவு மேட்ச் ஆகுது. சரி ஓகே, நம்ம ஜீவிதா கெஸ் பண்ணலான்னு கேட்கலாமா? ஜீவிதா நீ கெஸ் பண்ணியா டைட்டில்? கெஸ் பண்ணிட்டேங்க்கா. என்ன டைட்டில்? மனம் திரும்புதல். ஆமாம், மனம் திரும்புதல். ஓகேவா குட்டீஸ், இப்போ நம்ம இந்த வீக் ஃபுல்லாக நம்ம மனம் திரும்புதல் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை குறித்து நம்ம டான்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் ஜீவிதா? ஸ்டோரிக்கா. ஆமாம், ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? அக்கா சொல்லும் போது ஸ்டோரியை கவனமாக கேட்கணும். இப்போ நம்ம ஸ்டோரி கேட்கலாமா?
ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த நாளில் அக்கா உங்களுக்கு டைட்டில் சொன்னாங்க தானே, மனம் திரும்புதல். அதை குறித்து தான் நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ ஒரு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற கிளாஸ் ரூமில் இந்த ஒரு கான்வர்சேஷன் நான் போயிட்டுருக்கு. இது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குட்டி பாப்பா பேர் லதா, இன்னொரு பாப்பா பேர் சுதா. ஓகேவா? அவங்க ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லா அவங்களுக்கு கிளாஸ் ரூம் நடந்துகிட்டே இருக்குது. டீச்சர்ஸ் வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா அது என்ன பீரியட் பார்த்திங்கன்னா அது ட்ராயிங் பீரியடாக இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ராயிங் நோட் எல்லோரும் எடுங்க, எல்லோரும் என்ன பண்ணுங்க, எல்லாம் உட்காந்துட்டு ட்ராயிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சூப்பராக வரைவாங்க. நீங்கள் கூட சூப்பராக வரைவீங்க தானே? எல்லாேருக்கும் ட்ராயிங்லலாம் இன்ட்ரெஸ்ட். எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதே ட்ராயிங்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே ஜாலியாக விரும்பி சூப்பராக ட்ராயிங்னாவே எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும்ல. சூப்பராக வரையிறதுனாவே எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ராயிங் பீரியடில் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, லதாவும் சுதாவும் என்ன பண்ணாங்க, ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படியே ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும்போது லதா கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அழகான சூப்பரான மிக்கி மவுஸ் எரேசர் வச்சுட்டு இருந்தா. அப்படியே அவள் வச்சுட்டு இருக்கும்போது பார்த்த உடனே அந்த சுதாக்கு என்ன பண்ணிச்சு, ஓ சூப்பராக அழகாக இருக்கே இந்த எரேசரு, நம்ம என்ன பண்ணலாம், எப்படியாச்சும் எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த எரேசரை நம்ம எப்படியாச்சும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அவள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தா. ஆனாலும் ஐயோ இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது தானே, தப்பு தானே, இருந்தாலும் என்ன அழகாக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம், அவளுக்கு என்ன தெரியவா போகுது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, மிஸ் என்ன பண்ணாங்க, லதா லதா அப்படின்னு ஏதோ ஒன்றுக்காக கூப்பிட்டாங்க. சரி போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அங்கே வச்சுட்டு அவள் போயிட்டு வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிட்டா, இந்த சுதா என்ன பண்ணுறா, இந்த எரேசரை அழகாக எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டா, அவள் பேக்குள்ளே போட்டுக்கிறா. என்ன பண்ணுறது, ஒரே படப்படப்பாக இருக்குது. எப்படியோ எனக்கு நல்லா அழகான ரைசர் எனக்கு கிடச்சிச்சு, எப்படியோ இவகிட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், சுருட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, சந்தோஷமாக என்ன பண்ணுறா, அதை எடுத்து வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் அதுக்கப்புறம் அவங்க லதா என்ன பண்ணுறா, மிஸ் கிட்ட போயிட்டு பேசிட்டு வரா. மறுபடியும் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னோடய எரேசர் காணவே எங்கே போச்சு, இங்கே தானே வச்சுட்டு போனேன் நான் அப்படின்னு என்ன பண்ணுறா, ரொம்ப அப்படியே அல்றா, கத்துறா, என்னோடய ரைசர் புது ரைசர் எங்கள் மம்மி இன்றைக்கி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, ரொம்ப அப்படியே அல்றா, மிஸ் என்னோடய ரைசர் இங்கே தானே வச்சுட்டு வரைஞ்சிட்டு இருந்தேன், எங்கே போச்சு பாரு, இங்கே தான் இருக்கும் கிளாஸ் ரூம்குள்ளே, இல்லைங்க மிஸ் காணும் மிஸ், எங்கள் மம்மி அடிப்பாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் அந்த நாள் ஸ்கூல் முடிஞ்சிருது, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த லதா அந்த சுதாக்கு என்ன பண்ணுறா, ஐயோ பாவம் நம்ம அவளுக்கு எடுத்துட்டோம்ல, சரி ஓகே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம எடுத்துக்கணும், இது என்ன அவங்களுக்கு தெரியவா போகுது, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறா. ஆனாலும் என்ன பண்ணுறா, கொஞ்சம் அவளுக்குள்ளே ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, அது நம்ம பாட்டில் கூட கேட்டோம்ல, தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் என்ன பண்ணுறா, ஆனால் தப்பு பண்ணிட்டா. அது அவளுக்குள்ளே ஏதோ ஒன்று அவளுக்கு பண்ணுது. ஐயோ நம்ம இதை தெரியாமல் நம்ம எடுத்துட்டோமே, இது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, சரி ஓகே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவள் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவங்க மம்மிக்கிட்ட அவங்க மம்மி அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சுதா என்ன சுதா எனக்கு எப்படி போச்சு கிளாஸ்லாம், மம்மி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவங்க மம்மிக்கிட்ட எதுவுமே அவள் மறைக்க மாட்டா, சொல்லிடுவா. இன்னும் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன்ல, எனக்கு மாடலாக ரைசர் வாங்கி தாங்க, நீங்கள் தான் எதுவுமே வாங்கி தரல. நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்கிட்டேருந்து நான் இன்றைக்கி ஒரு ரைசர் அவள் சூப்பராக அழகாக மிக்கி மவுஸ் ரைசர் வச்சுட்டு இருந்தா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு மம்மி, நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் மம்மி. ஐயோ தப்பு சுதா, இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது, என்ன நீ ஏசுவா பிள்ளையாக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி என்ன பண்ணுறாங்க, மம்மி இப்போ என்ன மம்மி பண்ணுறது, இது மிஸ்ஸுக்கு தெரிஞ்சா இல்லை அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சா, அவள் என் லதாக்கு தெரிஞ்சா அவளே என்னை தப்பாக தானே நினைப்பா, என்னை எல்லாரும் ஸ்கூலில் இருக்கவங்கலாம் திருடி சொல்லுவாங்க மம்மி, நான் எப்படி மம்மி சொல்லுவேன் அப்படின்னு. இல்லை நீ பண்ணது தப்பு, சரி மம்மி நாளைக்கு என்ன பண்ணுறேன், நான் அவங்களுக்கு தெரியாமல் அவள் பேக்கில் என்ன பண்ணுறேன், அந்த ரைசரை நான் எடுத்துகிட்டு போய் வச்சிடறேன், இப்போ ஓகே தானே, அப்போ ஓகே கிளியர் ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் நம்ம இது அதை விட பெரிய தப்பு, இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. நீ என்ன பண்ணுற, நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த லதா கிட்ட நீ போய் என்ன பண்ணுற, சாரி சொல்லிவிட்டு மிஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் மேம் நான் தெரியாமல் எடுத்துட்டேன், இதை எனக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அவங்கக்கிட்ட அந்த ரைசரை கொடுத்துட்டு இது லதாவோடது நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் கொடுக்கணும். ஐயோ கிளாஸ் ரூம்லையா, அதுவும் எல்லார் முன்னாடியுமா, டீச்சர்கிட்ட எப்படியுமா நான் போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணாலும் அது எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பண்ணுறது, அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இது எப்படி நம்ம போய் சொல்ல போகிறோன்னு தெரியலேன்னு ஒரே டென்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு.
இவள் போகிறா. எப்பவுமே வந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே போகும்போதே என்ன பண்ணுவா, சுதா வந்து ஒரே அவள் அட்ராசிட்டி, அவள் வந்து ஜாலியாக அப்படியே கத்திக்கிட்டே போவா. எப்பயுமே அன்றைக்கின்னு பார்த்து என்ன பண்ணா, சுதா வந்து ரொம்ப அப்படியே சேடாக மூச்சு வச்சுக்கிட்டு உம்முன்னு வந்துட்டு இருந்தா. அப்போது கிளாஸ் ரூமுக்குள்ளே போகும்போது அங்கே கிளாஸில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னடி இன்னைக்கு ரொம்ப அப்படியே டல்லாக இருக்க, என்னாச்சு, ஏன் நீ எப்பயுமே ஆக்டிவாக இருப்பியே, ஏன் இன்னைக்கு ரொம்ப அப்படி சோர்வாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு என்ன பண்ணுறா. அப்புறம் அவங்க மிஸ் வந்தாங்க, ட்ராயிங் மிஸ் பீரியடில். அவங்க மிஸ் வந்தோடனே என்ன பண்ணுறா, அவங்க மிஸ் கிட்டே போயிட்டு, மிஸ் நான் அந்த மாதிரி தெரியாமல் வந்து மிக்கி மவுஸ் ரைசர் வந்து நான் எடுத்துட்டேன், சாரிங் மிஸ், லதா இது நான் தெரியாமல் எடுத்துட்டேன், சாரிங் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அவள் வந்து திருப்பி கொடுத்துட்றா. லதா கிட்டேயும் வந்து சாரி கேட்டுடுறா. ஓகேவா குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே குட்டீஸ். ஓகே குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக இப்போ வந்து ஸ்டோரி கேட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னது ஜீவிதா? பைபிள் வேர்ட்ஸ்க்கா. ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பைபிள் வேர்ட்ஸ் குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அதை மெமரி பண்ணணும். ஓகே குட்டீஸ், பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போகலாமா? அதை குறித்து தானே ஒரு பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போகலாம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஓகேவா குட்டீஸ், மறுபடியும் சொல்லலாமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஓகே குட்டீஸ், இப்போ இதுக்கான மீனிங் பார்க்கலாமா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வசனமும் சொல்லப்படுது. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் வந்து அதுலேருந்து என்ன பண்ணுறோம், அதிலே இருக்கணும்னு நம்ம வந்து எப்பயுமே நினைக்கக்கூடாது. அதுலேருந்து என்ன பண்ணணும், அதுலேருந்து எப்படியாச்சும் நம்ம வெளியே வரணும் நம்ம அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து அவர் வந்து நம்மளுக்கு ஏசப்பா வந்து எல்லாவற்றையும் நம்மளுக்கு வந்து மன்னிக்கிற தேவனாக வந்து இந்த இடத்துல இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படியாச்சும் போயிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், சாரி கேட்டு மன்னித்து நம்ம வந்து அவங்களோடு கூட நம்ம என்ன பண்ணணும், ஒப்புரவாகிடணும். அடுத்து வந்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாக இருக்கிறார். இப்படியா வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அந்த குட்டி பாப்பா வந்து அந்த லதா வந்து ரொம்ப அவளோட ரைசர் வந்து சுதா எடுத்துக்கிட்டா இல்லையா, அவள் என்ன பண்ணான், அதை எப்படியாச்சும் அதை மறைக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தானா அகைன் வந்து அவள் வந்து மறுபடியும் வந்து அவள் தப்பு பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பாள். இது எப்படியாச்சும் மம்மிக்கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா என்ன இருக்கும், அவள் வந்து மறுபடியும் வந்து அவளுடைய தப்பு செய்கிறதுக்கு அவளுக்கு வந்து தூண்டப்பட்டே தான் இருந்திருக்கும். இதே வந்து அவள் வந்து சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு அவள் நினச்சதுனால தான் அவள் வந்து அவளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மன்னிப்பும் கிடச்சிது, இதுக்கப்புறமும் வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற எண்ணமும் அவளுக்கு வந்து தோணுச்சு. இதே போல் தான் குட்டீஸ், நீங்களும் வந்து நீங்கள் ஏதாவது தெரியாமல் மற்றவங்கள இடத்துல நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருந்தோன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு வார்த்தை தான், போயிட்டு மன்னிச்சிடுங்க, என்ன நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். அதே போல் ஏசப்பாக்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம ப்ரேயர் பண்ணணும், ஏசப்பா இந்த நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் வந்து நான் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கிட்டையும் நம்ம கேட்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு ப்ரேயர் பண்ணலாமா? எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கத்தான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட நல்ல அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நாங்கள் நடியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே, அப்பா மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவரே, அப்பா பாடல்களையும் ஆண்டவரே, அப்பா அது குறித்ததான வசனங்களையும் அது குறித்ததான கதைகளையும் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு கேட்க கத்த நீங்கள் கிருபை செய்தீரே. அப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன், விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறாராச்சா, இந்த நாளிலே கூட நம்முடைய அப்பா நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தன் பாவங்களை ஆண்டவரை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறனோ இரக்கம் பெறுவான் என்று கூட நீங்கள் ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாய் கூட தகப்பனே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லாவற்றையும் அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாக இருக்கிறார் என்று சொன்னீரப்பா. அப்படியாய் கூட தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்பாக்கள் செய்கிற எல்லா பாவங்கள் ஆண்டவர் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை அப்பா சுத்திகரிப்பதற்கு நீர் அப்பா உண்மையும் அப்பா நீ நீதியும் உள்ளவராக இருக்கிற தேவன் என்பதை அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பா நீ மன்னிக்கிற தேவன் என்பதை அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் ராஜா. கத்த நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. கத்த நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அழகை செய்யுங்க. இந்த நாளில் அப்பா ஆன்லைன் சண்டே கிளாஸை கத்தரப்பா அதை பார்த்துக்கணும். ஒவ்வொரு கத்தர் குடும்பங்களையும் பிள்ளைகளும் கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அழகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். செபத்தை கிட்ட நல்ல பிதாவே, ஆமென்.